நம்ம தலைவர் இருக்காரு இல்லையா? யாரு? தலைவர்னா வேற யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார் தான். இப்படி மொக்கப் பண்றதே இந்த பிள்ளைக்கு வேலையா போச்சுங்க. ஏங்க நீ ஏதாச்சும் மனசாட்சியோட கேக்குறியா? தலைவர்னா யாருன்னா அங்க இருக்கிறவங்களோட கொட்டுவாங்க. இப்படி பண்றீங்களேம்மா. சரி விடுமா. சோ நம்ம தலைவரோட பொண்ணு வந்துட்டு ஒருத்தர் பார்த்து என்ன சொல்லிருக்காருன்னா, இப்போதான் நீ கேக்கணும் எந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு 2 பொண்ணு இருக்கு. கேக்குறேன், நான் சொல்றத வச்சு நீயே கண்டுபிடிச்சிருவ. ஓகேயா? அந்த தலைவரோட ஒரு பொண்ணை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொண்ணுக்கு ரொம்ப வந்து இந்த பிடிவாதம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி மாட்டின பத்தியா இப்போ? இந்த சொன்னோடனே எந்த பொண்ணுன்னு கண்டுபிடிப்பேன்னு சொன்னல. இரு, அடுத்தத பாரு. பத்தியா? இப்படிதான் நடுவுல கொக்கி போட்டு என்ன பேச விடாம பண்ணிடுறது. சோ எந்த பொண்ணு அப்படின்னா 3 படத்தை டைரக்ட் பண்ண பொண்ணு. இப்படி நீ வந்து ஃபர்ஸ்ட் இத சொல்லிட்டு இருந்திருக்கணும். புரியுதா? இப்ப புரிஞ்சிச்சு. ஐஸ்வர்யா அவங்க வந்து ஒரு படம் இப்ப டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஐஸ்வர்யா வைராஜாவை. இந்த படத்தோட பூஜை வந்துட்டு போட்டாங்களாம். பட பூஜை போடும்போது ஐஸ்வர்யா தனுஷ் வந்துட்டு நம்ம இவரை பாலாவை கூப்பிட்டுருக்காங்க. ஓகேயா? இந்த மாதிரி அண்ணா நான் வந்துட்டு பூஜை போட போறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இல்லம்மா எனக்கு வந்து வேலை இருக்கு, அதனால வந்துட்டு என்னால வர முடியாதுன்னு. இல்லைன்னா நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிருக்காங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டு இவர் வந்துட்டாரு. அடுத்தது இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இப்ப ரீசெண்டா முடிஞ்சதுல நம்ம கூட சொன்னோம் இல்லையா, தனுஷ் வந்து புதுப்பேட்டை கெட்டப்ல எல்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆடியோ லான்ச்க்கு வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. அண்ணா இந்த மாதிரி ஆடியோ லான்ச் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு. உடனே இவரு வந்துட்டு இவருக்கு தான் இப்ப படம் போயிட்டு இருக்கு இல்லையா, தாரத்தப்பட்டை போயிட்டு இருக்கு இல்லையா. சோ இங்க வந்து என்னை நம்பி ஒரு 1000 பேர் இருக்காங்க, இந்த யூனிட் எல்லாம் விட்டுட்டு என்னால வர முடியாதுமா, வேலை வேற கெட்டு போயிடும் அப்படின்னா. அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்க வந்தே ஆகணும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம். உடனே இவங்களும் வந்து கன்வின்ஸ் பண்ணி பாத்துருக்காரு. இல்லம்மா அப்படி இப்படின்னு, அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்க வந்தே ஆகணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். வேற வழி இல்லாம வந்துட்டு நான் வந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு ஐஸ்வர்யா தனுஷ் ரஜினியோட பொண்ணு அப்படிங்கிற ஒரு பெரிய இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க படம் எடுக்கல. எல்லா டைரக்டரும் எப்படி பண்ணுவாங்க, ப்ராப்பரா போயிட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுவாரு இல்லையா. அதே மாதிரிதான் வந்து இவங்களும் இருக்காங்க. சோ இவங்களோட பிடிவாதம் வந்துட்டு அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு அழகா கொண்டு வருது. சோ இவங்களோட 3 படம் மாதிரியே வந்து இந்த படமும் கண்டிப்பா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். நாங்க சொல்லல, நாங்க சொல்லல, நாங்க சொல்லவே இல்லை.